Dear students, நீங்கள் NEET 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் NEET 2026னா we are expecting some time in the end of January அல்லது Februaryல ஓப்பன் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, பிகாஸ் சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் let us see what are the documents required. First thing is you need a Digilocker. Okay, so Digilockerல நீங்கள் சாஃப்ட் காப்பி ஆஃப் தீஸ் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் முன்னாடியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட ஸ்கேன்டு காப்பியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும். செகண்ட், இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் கிளாஸ் 12th அந்த கிளாஸ் 12th சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட ஸ்கேன்டு காப்பி வச்சுக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் இன் கிளாஸ் 12th யூ கேன் வெயிட், உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவைப்படாது. ஓகே, தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யுவர் ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டில் தான் நிறைய பேர் கடைசி நிமிஷத்தில் ஸ்ட்ரக் ஆகுறாங்க. பிகாஸ் ஆதார் கார்டு கண்டிப்பாக அப்டேட்டடாக இருக்கணும். அப்டேட்டட்னா உங்களோட ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அது ரொம்ப பழைய ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. ஸோ see that your ஆதார் கார்டு இஸ் an updated one. செகண்ட் திங் இஸ் உங்களோட ஆதார் கார்டில் நிறைய பேர்த்துக்கு ஸ்பெல் செக் பண்ணுங்கள். உங்களோட நேம் as in கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் இருக்கான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பேர் பிரியா, உங்கள் அப்பாவோட பேர் பாலன் அப்படின்னா உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் பிரியா பீன்னு இருக்குது அப்படின்னா ஆதார் கார்ட்லேயும் பிரியா பீன்னு இருக்கணும் அல்லது பி பிரியான்னு இருக்கணும், பிரியா பாலன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யோர் கேட்டகரி சர்டிஃபிகேட். ஃபார் எக்ஸாம்பிள், யூ பிலாங் டு ஓபிசி என்சிஎல் கேட்டகரி. ஓபிசி என்சிஎல்ல யார் வருவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ், அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் தேர் பேரண்டல் இன்கம் இஸ் லெஸ் தேன் 8 lakhs per annum அப்படின்னா நீங்கள் ஓபிசி என்சிஎல் கிளைம் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒன்று. இஃப் யூ பிலாங் டு எஸ்சி எஸ்டி கேட்டகரினா நீங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யுவர் ஃபோட்டோகிராஃப். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ் சாஃப்ட் காப்பி வாங்கிக்கலாம். So first important thing is create a Digilocker, have your soft copies uploaded and have your community certificate and your updated Aadhaar card.